இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மொபைல் நம்பர் தப்பாக நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்றதையும் அண்ட் சரி செய்த மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட emis.tnschools.gov.in அந்த வெப்சைட் யூஆர்எல் போட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அதாவது உடைஸ் கோட் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே ஸ்டூடெண்ட் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணி அதில் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்ற சப் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த சப் மெனுவை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் காண்பிக்கப்படும். இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதே மாதிரி ஸ்டூடெண்ட் லிஸ்ட் காண்பிக்கப்படும். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வெரிஃபை அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மொபைல் நம்பர் சரியாக இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். இது சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மொபைல் நம்பர் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எந்த மாதிரியான ரிலேட்டிவ் அப்படின்றத நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது அவங்களோட ஃபாதரோட நம்பர் அப்படின்னா ஃபாதர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. சென்ட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும், 6 டிஜிட் ஓடிபி. ஸோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த நம்பர் வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆன பிறகு அந்த நம்பருக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி க்ரீன் டிக் உங்களுக்கு காண்பிக்கப்படும். ஸோ அடுத்த நம்பர் சித்தார்த் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணலாம். வெரிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மொபைல் நம்பர் தவறானது அப்படின்றது தெரியும் பட்சத்தில் சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படின்றத கொடுங்க. சேஞ்ச் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சரியான மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் செய்யுங்க. அதை அப்டேட் செஞ்ச பிறகு அது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எந்த மாதிரியான ரிலேட்டிவோட மொபைல் நம்பர் அப்படின்றதையும் அப்டேட் செஞ்சுட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. சேம் அகைன் 6 டிஜிட் ஓடிபி அந்த மொபைல் நம்பருக்கு போயிருக்கும். அதை எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடும். 374816. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் நீங்கள் டிக் பார்க்கலாம், வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற அந்த பர்டிகுலர் மெசேஜையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பர் தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை அப்டேட் செய்யவும் முடியும், அதே சமயத்தில் வெரிஃபை பண்ணவும் முடியும். ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு பக்கத்தில் க்ரீன் டிக் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச மொபைல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மொபைல் நம்பருக்கு பக்கத்தில் வெரிஃபை அப்படின்ற எல்லோ பட்டன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டிய அந்த மொபைல் நம்பர் அப்படின்றத எடுத்து நீங்கள் முடிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆக்ஷன் பட்டனை இந்த பென் சிம்பிளை கிளிக் பண்ணி கீழே போய் பார்த்தீங்கன்னா இங்கே மொபைல் நம்பர் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல இதை டிசேபிள் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஷனை நாங்கள் வெரிஃபை அப்படின்ற பட்டனுக்குள்ளேயே கொடுத்துட்டோம். அதை நான் முன்னரே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ரீவாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் வெரிஃபிகேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற எல்லா கிளாஸஸையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்றது டிபார்ட்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன். ப்ளீஸ் உங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாரையுமே இந்த பர்டிகுலர் பணியில் ஈடுபட செஞ்சு விரைவாக இந்த பணியை முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி.